அந்த வேலைக்காரிய கொண்டு கிணத்துல வீசிட்டு அது தற்கொலைன்னு சொல்ல பிளான் பண்றீங்களா? இது எல்லாமே எனக்கு தெரியும். நாளைக்கு காலையில நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரிய போகுது. ராணியோட அறிவுக்கே அந்த லெட்டரை வேலைக்காரி எழுதிருக்க மாட்டான்னு சொல்லிட்டா. அப்ப போலீஸ் அந்த அளவுக்கு கூடவா யோசிக்க மாட்டாங்க? தமன்னா, இந்த கொலைய நீதான் பண்ணன்னு போலீஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏய், யார் நீ? என்ன பயமுறுத்துறியா? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. அப்படியா? நான் யாருன்னு நாளைக்கு காலையில போலீஸ் வரும்ல, அப்ப தெரியும். தமன்னா, பொம்மியோட கேஸ்ல இருந்து நீ தப்பிச்சிருக்கலாம். ஆனா இந்த ஷில்பாவோட கேஸ்ல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உன்னோட எல்லா வேலையிலயும் உனக்கு துணையா இருக்கிற ரகுவரன், மனோ 2 பேரும் கம்பி என்றது கன்ஃபார்ம். ஹலோ 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 ஹலோ. இதை உடனடியா தமன்னா கிட்ட சொல்லி ஆகணுமே. தமன்னா தமன்னா தமன்னா, எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. என்னது? உங்களுக்குமா போன் வந்துச்சு? என்ன தமன்னா சொல்ற? அப்போ உனக்கும் ஃபோன் வந்துச்சா? அப்போ 3 பேருக்கும் ஒரே நேரத்துல தான் அந்த போன் கால் வந்திருக்கு. ஏய் தமன்னா, நீ கொலை பண்ணதை யாரோ பார்த்துட்டு வந்து நம்மள இப்படி பிளாக்மெயில் பண்றாங்களோ? யார் தமன்னா இதை பண்ணிருப்பாங்க? ஆமா, தமன்னா தான் இந்த கொலையை பண்ணவே இல்லையே. அப்புறம் யார் இவளை மிரட்டுறாங்க? ஷில்பாவை கொன்னது பொம்மி, ஆனா என்ன யாரு மிரட்டுறா? தமன்னா, அந்த வேலைக்காரியோட பணம் கிணத்துக்குள்ளேயே இருந்தா நமக்கு தான் ரிஸ்க். அதனால அதை யாராவது பாக்குறதுக்குள்ள அதை எடுத்துட்டு போய் எங்கேயாவது புதைச்சிட்டு வந்துடலாம். என்ன மனோ உளர்ற? அது எதுக்கு நாம செய்யணும்? நான் தான் அந்த கொலையை பண்ணவே இல்லையே. சுத்தம் டென்ஷன்ல என்ன சொல்றோன்னு தெரியாம உளறிட்டாளே. என்ன தமன்னா சொல்ற? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த வேலைக்காரியை நீதான் கொன்னன்னு. ஐயோ, பொம்மி தான் கொன்னான்னு இவங்கிட்ட என்னால சொல்ல முடியலையே. இல்ல மனோ, நான் தான் கணத்துல தள்ளி விட்டு கொன்னேன். ஆனா நான் பண்ணதை யாருமே பார்க்கலையே. அப்புறம் எதுக்குன்னு தான் நான் அப்படி சொன்னேன். எப்படி நடந்திருந்தாலும் சரி, அந்த ஷில்பாவோட பணம் கிணத்துல இருக்க வேண்டாம். அதனால கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரும் தமன்னா. என்ன தமன்னா இவன் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கான்? வேற வழி இல்ல சித்தப்பா, அவன் சொன்ன மாதிரி பண்ணிடலாம். சரி மனோ, நீ சொல்றது சரிதான். முதல்ல இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுவோம். வா போலாம். வாங்க வாங்க. என்ன பண்றீங்க? பாத்து பாத்து. என்ன? சரி இறங்கு சீக்கிரம். கொஞ்சம் பொறுங்க. ஐயோ மாமா, பயமா இருக்கியா? கத்தாதரா, போடா.
என்னடா அது ஸ்பீடா தானே ஓடிக்கின்னு இருந்தது. என்னடா அது வெய்ய காலத்துல இந்த ஃபேன் வேற இப்படி சதி செய்யுதே. இந்த ஏசிய போடலான்னு பார்த்தா அது நமக்கு ஒத்தே வரமாட்டேங்குது. பேசாம சும்மா காத்தாட நடந்துட்டு வந்தாலாவது தூக்கம் வருதான்னு பார்க்கலாம். இருங்க இறங்க, பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. போ. இருங்க மாமா. ஐயோ இறங்க. இங்க பாரு தமன்னா, கிணத்துக்குள்ள இறங்கி அவரோட பணத்தை மேல கொண்டு வந்துடுறேன். நீ வீட்டு வாசல்ல போய் காரை ரெடியா வச்சுக்கிட்டு இரு, சரியா? அதுக்கப்புறம் நானும் மாமாவும் அந்த பணத்தை கார் கிட்ட கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல போய் புதைச்சிட்டு வந்துடலாம். ஓகே மனோ. டேய் மனோ, டைம் ஆகுதுடா, சீக்கிரம் இறங்குடா. யாராவது வந்துட போறாங்க. இறங்கு. இறங்குறேன் சீக்கிரம் இருங்க. மாமா, தூக்கும் போது கைய மேல தூக்கி விட்டுறாதீங்க. நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல இறங்கு. போ. நம்பி போறேன். இறங்கு இறங்கு இறங்கு. ஐயோ, பயமா இருக்கு. சீ, இறங்கு. ஐய என்ன இது, கொஞ்சம் தண்ணிய குடிப்போம். போ 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 போ. பாத்து பாத்து. கெட்டியா ஜாக்கிரதை. பிடிச்சுக்கங்க. நான் பாத்துக்கிறேன். போ. பாத்து பாத்து. மாமா, மெதுவா. பாத்து. ஜாக்கிரதை. என்னடா அது, பின்னால இருந்து ஏதோ சத்தம் வருது. அப்படிதான் அப்படிதான். தமன்னா, நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒரு கிளாரிட்டி இருக்கா? ஷோ சித்தப்பா, அது தெரிஞ்சா நான் எப்படி வளரிட்டு எல்லார்கிட்டயும் மாட்டிக்கிட்டு முடிக்க போறேன். ஏன் தமன்னா, ஒருவேளை இது பொம்மியோட வேலையா இருக்குமோ? அந்த கேம்ல குட்டிச்சாத்தான் ஃபோன் பண்ணி நம்மளெல்லாம் வந்தாடிச்ச அந்த மாதிரி இருக்கலாம் சித்தப்பா. ஆனா என்ன ஆனாலும் சரி, மனு சொன்ன மாதிரி செஞ்சா எந்த ப்ராப்ளமும் வராது. ஆஹா, சரி சரி, போய் என்னன்னு பாப்போம். மனோ, என்னது இது, பின்னால இருந்து சவுண்ட் வருது. தமன்னா, யாரோ வரா மாதிரி இருக்குல்ல? ஆமா சித்தப்பா. சித்தப்பா, நம்ம யார் கண்ணியாவது பட்டோம்னா அவ்வளவுதான், நம்ம கதை கந்தலாகி நானா கிழிஞ்சு தொங்கும். வாங்க எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கலாம். மனோ என்ன பண்றது? அவன் கிணத்துக்குள்ள தானே இருக்கான். வாங்க நம்ம போய் முதல்ல ஒளிஞ்சுக்கலாம். சரி சரி. மனு வெளியே வந்தா முதல்ல நம்மள கொண்டுடுவான் தமன்னா. இங்க தானே ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. தாமரை கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தா மாட்டிப்போமே. இவளுக்கு என்ன வாட்ச்மேன் வேலை வேண்டி கிடக்கு? அந்த 9 monkeys கிட்ட அடி வாங்கினதுல அடிச்சு போட்ட மாதிரி தூங்கி இருக்கணும். ஒண்ணும் இல்லையே, அப்புறம் எங்க இந்த சத்தம் வந்துச்சு? ஐயோ, இவ ஏன் இந்த நேரத்துல வந்து இப்படி உயிரை வாங்குறான்? வர ஆத்திரத்துக்கு அவளையும் கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு போறேன்.
இரு இரு. ஐயோ கடவுளே, இவள இங்கிருந்து போக வை. ச்சே என்னமோ ஆ, ஆ. போயிட்டா போயிட்டா. போயிட்டா. மனோ மனோ மனோ. டேய் மாமா, எங்கடா போன? டேய் என்னடா மரியாதை தேயுது? ஐயோ மேல இல்லையா, பயமா இருக்கு. இப்ப அதுவா ரொம்ப முக்கியம்? இல்ல தமன்னா, மரியாதை முக்கியம்ல. இங்க பாருங்க, அவனை விட கேவலமா நான் திட்டிட்டு போறேன். சரி. ம், ம். மனு, அது ஒண்ணும் இல்ல. இங்க அந்த தாமரை கடங்காரி வந்தா, அதான் நாங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். ஆமாண்டா. சரி மாமா, தெரியாம பயத்துல சொல்லிட்டேன், தூக்கு. சித்தப்பா இருங்க, நான் போய் கார் ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இருக்கேன். நீங்க 2 பேரும் அங்க வந்துருங்க, சரியா? தனியா விட்டுட்டு போறியே? சரி சரி சரி, நீ போ நீ போ நீ போ, நான் பாத்துக்கிறேன், நீ போ. மாமா டேய் இருடா, மாமா இருக்கான், பயப்படாம இருடா. என்னடா இது இவ்ளோ வெயிட்? ஐயோ முடியலையே. டேய் மனோ, முடியலடா. ஐயோ ஷோ, தண்ணி வர கொட்டிருச்சு. ச்சே. தமனா, என்ன தமனா, இந்த நேரத்துக்கு வெளியே எங்க போற? அது வந்து அது தூக்கு வரலையா, அதான் சும்மா காத்தாட நடக்கலான்னு வந்தேன். என்ன தமனா, வீட்ல நடக்கிற நிலைமைய பார்த்தா உனக்கு தூக்கம் வரலையா? ஏன் தர்ஷினி அப்படி சொல்ற? அம்மா, நீ இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? தண்ணி தாக எடுத்துச்சு, அதான் ரூம்ல தண்ணி இல்லைன்னு இங்க எடுக்க வந்த. ம், நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டா நீ பேச்சு மாத்தி வேற ஒண்ணு பேசுறியா? இல்ல இல்ல, சும்மா தான் கேட்டேன். நீ சும்மா கேட்கலாம், ஆனா ராணி அண்ணி நிஜமா தான் சொன்னாங்க. நாளைக்கு காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய கேள்விக்கு பதில் கிடைக்கும். சரி, எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. நான் தண்ணி எடுத்துட்டு படுக்க போறேன். நீயும் நேரத்துக்கு போய் படு. ம். ம். யானை இழைச்ச எலிக்கு கொண்டாட்டமா, இவெல்லாம் என் முன்னாடி நின்னு பேசுறான். இந்த ராணியால இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் கொழுப்பு ஏறிதான் போயிருக்கு. உனக்கு இருக்குடி. அவங்க கிட்ட தர்ஷினிய பார்த்த விஷயத்த பத்தி சொல்லணும். இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வர்றது ஈஸின்னு ஷில்பாவோட பாடி எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துருவாங்களே. ஐயோ, எனக்கு இப்பவே ஜுரம் வர மாதிரி இருக்கு. செய்யாத கொலைக்கு இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஐயோ ஐயோ மாமா, கொஞ்சம் பேசாம வேலைய பாரியா. டேய் கட்டிட்டேன்டா. நீ கட்டு, கட்டிட்ட. உயிரை வாங்குற. டேய் என்னையா ஃபோன் வருதுடா, கத்தாதடா. திடீர்னு எதுக்கியா ஜர்க்கு விடுற? படுத்துறானே இந்த ஆளு. சித்தப்பா, லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. ஆ, ஆ. சித்தப்பா, நான் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது என்ன தர்ஷினி பார்த்துட்டா. அதனால நீங்க வீட்டு வழியா பாடி எடுத்துட்டு வராம பின்பக்கம் இருக்கிற சின்ன சந்து வழியா எடுத்துட்டு வாங்க, சரியா? நான் காரோட அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன தம்ம நான் சொல்றேன், வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களா? என்ன சித்தப்பா, காமெடி பண்றீங்களா?
வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எப்ப எந்திரிச்சு வருவாங்கன்னு என்னால சொல்ல முடியல. அதனாலதான் சொல்றேன், பின்பக்கமா வந்துருங்க, சீக்கிரமா வந்துருங்க. சரி தமன்னா, 10 நிமிஷத்துல வரோம். காரை ஸ்டார்ட் பண்ணி வை. ஆ தூக்குடா. ஐயோ என்ன கணம். மாமா தூக்குங்க மாமா, தூக்குங்க மாமா, தூக்கி தொலைங்க. அம்மா என்ன கணம். பார்த்து. அம்மா சீக்கிரமா வாங்க. ஆ, வாடா. சீக்கிரம் உள்ள வைங்க. அப்பா. தமன்னா, என்ன 3 பேர் இங்க நிக்கிறீங்க? தாத்தா அது வந்து உங்களை தான் கேக்குறேன். சொதப்பாரு. தாத்தா எங்களுக்கு தூக்கம் வரல, அதான். தாத்தா நான் தமன்னாவை பார்க்க வந்தேன். மாமா என் ரூம்ல ஏசி வேலை செய்யல மாமா. நிறுத்துங்க. ஏமாப்ல வள ரூம்ல தானே தூங்கிக்கிட்டு இருக்கா. உங்க ரூம்ல ஏசி ஓடுற சத்தம் எனக்கு கேட்டுதே. அதுவும் இல்லாம மனோ, நீ சாவித்ரி ரூம்ல தானே தூங்கிக்கிட்டு இருந்த. தமன்னா எந்திரிச்சு வந்தது உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து தாத்தா, தமன்னா காப்பாத்து. நான் சொல்றேன் தாத்தா, அத்தை ரூம்ல ஏசி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வேர்த்திருச்சு. ஒரே புழுக்கமா இருக்குன்னு மனு வந்தாரு. எனக்கு தூக்கம் வரல, அதனால காத்தாட நடக்க நான் வந்தேன். தண்ணி குடிக்க வந்துச்சு தப்பா. நாங்க 2 பேரும் இங்க நிக்கிறத பார்த்துட்டு இங்க வந்தாரு. ஆமா அப்படிதானே? ஆமா 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 தாத்தா. உங்க முகத்தை எல்லாம் பார்த்தா எதையோ மறைக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது. ஐயோ கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு போல இருக்கு. தமன்னா, நீ அந்த வேலைக்காரி வந்ததுல இருந்தே சரியில்லை. சரி சரி, எதுவா இருந்தாலும் காலையில தெரிஞ்சிடும்ல, அப்ப பாத்துக்கலாம். சரிங்க தாத்தா. மனோ, சித்தப்பா சீக்கிரம் வண்டி எடுங்க, போங்க. போங்க போங்க மாமா, சீக்கிரம் போங்க, வண்டி எடுங்க. சீக்கிரம் வண்டி எடுங்க. ஹே தமன்னா, உனக்கு இதெல்லாம் பெரிய ஷாக்கே இல்லை. இது வெறும் ட்ரையல் தான். மெயின் ஷோவே நாளைக்கு காலையில தான். இன்னைக்கு நல்ல நாளா இருக்கணும்க்கா. ஐயோ, நீ என்னத்துக்கோசரம் இந்த மாலையை போட்டுக்கின்னு வந்த? நீ இப்படி தரையிலையும் நான் இப்படி பெட்லயும் படுத்துன்னு கிடந்தா எப்படியா பாப்பா என் வயித்துல உருவாகும்? நான் என்ன குந்தி தேவியா? நீ பார்த்த உடனே நான் உண்டாகிறதுக்கு? போயா. தண்ணி வரல, என்னாச்சு? ஒருவேளை மோட்டர் போட மறந்துட்டாங்களா? ஐயோ, நேத்து தான் வீடே ஆஸ்பத்திரியே கதின்னு கந்துச்சு. அப்புறம் எப்படி மோட்டர் போட முடியும்? தண்ணி ஏன் வரலன்னு தெரில. சரி, நம்ம போய் மோட்டர் போடுவோம்.